ஸ்ரீமத் பாகவதத்தில் நம்ம மனுக்களை வரிசையாக பார்த்துட்டு இருக்கோம் இல்லையா. அதில் 4 மனுக்கள் பார்த்துட்டோம். 5வது ரைவத மனு, 6வது சாக்ஷுஷ மனு. இந்த சமயத்தில் நடந்த ஒரு சரித்திரம் தான் நம்ம பார்க்க போகிறோம். பகவான் 1000 தோள்களை கொண்டு பார்க்கடலை கடைந்து அமுதத்தை எடுத்து மோகினி அவதாரம் எடுத்து தேவர்களுக்கு பிரித்து கொடுத்தார். ஏன் கொடுத்தார் அப்படிங்கிற சரித்திரம் தான் பார்க்க போகிறோம். ஏன் பகவான் பார்க்கடலை கடையணும் என்னன்னாக்க ஒரு சம்பவம். மகாலட்சுமி அழகான தனது மாலையை வித்யாதர பெண்ணுக்கு கொடுத்தாள். வித்யாதர பெண் என்ன பண்ணா, அதை துர்வாசர்கிட்ட கொடுத்துட்டா. துர்வாசர் இந்த மாலையை நான் வச்சுன்னு என்ன பண்ணுறதுன்னு சொல்லிட்டு நன்னா நாட்டை ஆள்பனு கொடுத்தாலாவது லட்சுமி கடாட்சம் நன்னா கிடைக்கும், நாட்டை நன்னா ஆள்போம் அப்படின்னு நினச்சிட்டு இருக்கும்போது ஐராவதி யானையில் இந்திரன் வந்துட்டு இருந்தான். உடனே அந்த பகவானுக்கு துர்வாசர் வந்து அந்த யானைக்கு மேலே இருந்த இந்திரனுக்கு இந்த மாலையை கொடுத்தார். அவன் நல்ல கர்வத்தில் இருந்தான். மாலையோட மதிப்பு அவனுக்கு ஒன்றுமே தெரியல. அலட்சியமாக என்ன பண்ணான், யானை தலை மேலே வச்சுட்டான். இவனுக்கே அதோட மதிப்பு தெரியல. யானைக்கு என்ன தெரியும், அது கீழே போட்டு காலால் மீச்சிருத்து. இதை பார்த்துட்டு இருந்த மகாலட்சுமிக்கு ரொம்ப கோபம் வந்துட்டு, இவ்வளோ கர்வமாக உனக்கு அனைத்து செல்வத்தையும் நீ இழப்பாய் அப்படின்னு சாபம் விட்டான். உடனே இந்திரன் என்னாச்சு, எல்லா சொத்தும் போயிடுத்து. அது மட்டும் இல்லை, அவனுக்கு சொத்து மட்டும் இல்லை, பலமும் போயிடுத்து. ரொம்ப பலமே இல்லாமல் ஆயிட்டான். அதனால பகவானை பிரார்த்தித்தா எல்லா தேவர்களும் சேர்ந்து. பகவான் சொன்னார், கவலைப்பட வேண்டாம், நான் உங்களுக்கு உபாயம் சொல்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு, நமக்கு ஒரு காரியம் ஆகணும்னா விரோதிகள்கிட்ட கூட நம்ம சேர்த்துக்கணும். அவளெல்லாம் விரோதின்னு நினைக்கக்கூடாது. காரியம்தான் சேர்த்துற வீரியத்தெல்லாம் பார்க்கக்கூடாது. அதனால நீங்கள் என்ன பண்ணணும், விரோதியான அசுரர்கள் இருக்காளே அவள்கிட்ட போய் காதோடி இப்போ ரகசியம் சொல்கிற. அதாவது என் படுக்கையான பார்க்கடலை நன்னா கடையுங்க 2 பேருமா. கடைஞ்சா என்ன வரும், நல்ல அமுதம் வரும். அந்த அமுதத்தை தேவர்களாய் நீங்கள் மட்டும் சாப்பிட்டால் போதும். அப்போதான் உங்களுக்கு சாகாவரம் கிட்டும். அசுரர்களே அப்போதான் நீங்கள் தோற்கடிக்க முடியும் அப்படின்னார். உடனே இந்திரன் சரி என்று புறப்பட்டான். உடனே மறுபடியும் பகவான் கூப்பிட்டு, அவசரப்படாத அப்படின்னு காதோட ஒரு ரகசியம் சொன்னார். அதுக்கு பிறகு இந்திரன் கிளம்பி போய் அசுரர்கிட்ட சொன்னான். அசுரர்கள்ட்ட நம்ம 2 பேரும் சேர்ந்து பார்க்கடல் கடைவோம், அதிலிருந்து அமுதம் வரும். அதை 2 பேரும் சரிபாதியாக பிரித்து சாப்பிட்டால் 2 பேருக்கும் சாகும் வராது, நல்ல பலமும் கிடைக்கும் அப்படின்னா. அவர்களும் சரின்னு சொல்லிட்டா. பார்க்கடல் என்ன மத்தி கொண்டா கடைய முடியும். பகவான் சொன்னார், மந்திரமலையை கொண்டு வந்து நடுங்கோ பார்க்கடல்ல, அதை மத்தா நிறுத்துங்கோ. அப்புறம் மத்த கடையை கயிறு வேண்டுமே, அதற்கு வாசு என்ற பாம்பை கயிறாக சுற்றி கடையுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பக்கம் அசுரரும் இன்னொரு பக்கம் தேவர்களுமா பிடிச்சிக்கோங்கோ அப்படின்னார். இப்போ அவளாம் கடையை தொடங்கினான். கொஞ்ச நேரத்தில் அவளால் கடையவே முடியல. பார்த்தார் பகவான், இவளை நகர சொல்லிட்டு தான் கடையை தொடங்கினார். அது எப்படி இருந்ததா சத்தம், 6 மலைக்கு எதிர்ந்தோடும் ஒலி, அரை ஊரு சுலாய் மலை தேய்க்கும் ஒலி, கடல் மாறு சுழன்று அடைக்கின்ற ஒலி, அப்பன் சாறுபட அமுதம் கொண்ட நான்றே, அந்த மாதிரி சத்தமா. அப்போ அங்கேருந்து ஒவ்வொரு பொருளாக வர ஆரம்பித்தது. முதல்ல விஷம் வந்தது. விஷம் வந்தோடனே சிவபெருமான் அந்த என்ன பண்ணார், பகவானை பிரார்த்திச்சுட்டு அது மொத்த விஷத்தையும் குடிச்சு தன்னோட கண்டத்தில் வச்சுட்டார். அதனால தான் அவருக்கு நீலகண்டன்னு பேர். அதுக்கப்புறம் உச்சைசுரஸ்ங்கிற குதிரை வந்தது, ஐராவதம்ங்கிற யானை வந்தது, பாரிஜாத கொடி வந்தது. அப்புறமா தன்வந்திரி அமுத கலசத்தை எடுத்துக்கொண்டு வந்தார். இவற்றை இந்திரன் பார்த்து கொண்டே இருந்தான். அப்போது என்னாச்சு, 2 பக்கமும் யானை, அது கையில் பன்னீர் சொம்பால தண்ணீர் தெளிச்சுட்டே 1000 இதழ்களை கொண்ட மகாலட்சுமி தாயார் வந்தாள். இந்திரன் உடனே தாயாரை வணங்கி இழந்த மன்னிப்பு கேட்டுட்டான். அப்போ இழந்த சொத்தை திரும்ப பெற்றான். தாயாரும் அவனை கடாட்சித்தாள். அதனால அவனுக்கு பலமும் வந்துடுத்து, சொத்தும் வந்துடுத்து. அதுக்கப்புறம் இதில் ஒரு சூக்ஷ்மம் இருக்குது, என்ன தெரியுமா, வாசுகியை தேவர்கள் அசுரன் பிடித்தார்கள் அல்லவா, அதில் யார் தலைப்பக்கம் பிடிக்கணும் யார் வால் பக்கம் பிடிக்கணுங்கிற கேள்வி வந்தது. தேவர்கள் அசுரர்கிட்ட சொன்னாலாம், நாங்கள் தான் தலைப்பக்கம் பிடிப்போம் அப்படின்னாலாம். தேவர்கள் சொல்கிறதுக்கு ஆப்போசிட்டாக தான் அசுரர்கள் பண்ணுவா. ஏன் அவள் தேவர்கள் சொன்னால் நாங்களாம் உயர்ந்தவள் இல்லையா, அதனால் நாங்கள் தலைப்பக்கம் தான் பிடிப்போம் அப்படின்ன உடனே அசுரர்கள் சொல்கிறாங்க, அதெல்லாம் முடியாது, உங்களுக்கு உதவி வேணும், நீங்கள் தான் எங்கிட்ட வந்தேள், நாங்கள் தான் தலைப்பக்கம் பிடிப்போம் அப்படின்னா. இந்த ரகசியத்தை தான் பகவான் காதோட இந்திரன்ட்ட சொன்னார். இவா சில பேர்லாம் மாற்றி சொன்னாதான் நம்ம சொல்கிறத மாற்றி தான் செய்வா அப்படின்னு சொல்லி கொடுத்தது அதுதான். அதனால் இப்போது அசுரர்கள் தலைப்பக்கமும் தேவர்கள் வால் பக்கம் பிடிச்சி கடையும் போது அமுதம் அது விஷம் வந்தது. அதை சிவபெருமான் சாப்பிட்டுட்டார். இந்த பகவான் இந்த பார்க்கடல் கடைஞ்சார் இல்லையா, அந்த அவருக்கு அந்த இதில் நாமம் அவருக்கு பேர் அஜித்தன்.
அதாவது கஜேந்திர மோட்சத்தப்போ பகவானுக்கு பேர் ஹரி. இது அஜித்தன். அஜித்தன்னா என்ன? யாராலையும் ஜெயிக்க முடியாதவர்னு அர்த்தம். அசுரர்கள் தலைப்பக்கம் கடைய வால் பக்கம் வாயிலேருந்து விஷம் வர தொடங்கியது. அசுரோட மேல் அப்படியே விஷம் பட்டு பட்டு அவள் அப்படியே பலவீனமாக போயிட்டா. அதுக்கப்புறம் தேவர்களுக்கு அமுதம் கிடைக்கும்படி பகவான் செஞ்சார். இப்படி பகவான் பாரபட்சமாக செய்யலாமா அப்படின்னா, அசுரர்களுக்கும் பலமும் சாகாவரும் வந்துட்டாக்க அப்புறம் கெடுதல் இல்லையா? அவள் எப்பவுமே கெடுதல் தானே பண்ணுவா. தேவர்களாக கெடுதல் செய்ய மாட்டா, கொஞ்சம் கர்வமாக மட்டும்தான் இருப்பாள். அதனால அவள் அசுரர்களுக்கு பலம் வந்துடுச்சுன்னா அவள் செய்கிற அட்டூழியம் தாங்காது. அதனால தான் பகவான் அப்படி நடந்துட்டார். மந்திர மலையை சுற்றி வாசுகி பாம்பு இந்த பக்கம் அந்த பக்கம் ஆடித்து இல்லையா? அது எப்படி கடல் அலை ஓடித்து 6 மலைக்கு தோடு மொழி அது மாதிரி அவ்வளோ சத்தமாக பயங்கர சத்தம் போட்டு தான் கடல் அலைகள் ஏற்படுத்த சத்தம். அப்போ பகவான் என்ன பண்ணார்? மலை ஆடிண்டே இருக்குன்னு சொல்லிட்டு கூர்மாவதாரம் எடுத்தார். பாச நின்ற நீரில் வாழும் ஆமையான கேசனே அப்படிங்கிற மாதிரி பகவான் கேசவன் என்ன பண்ணார்? கூர்மாவதாரம் எடுத்தார். இப்போ தேவியோடு தேவர்களும் அப்படியே ஊஞ்சல் ஆடுற மாதிரி இருந்துதான். அது ஆர்ப்பரித்து வர சத்தம் கூர்மாவதார கூர்மத்து மேலே உட்காந்துட்டு இருந்தது. எப்படி இருந்ததான்? பகவான் ஊஞ்சல் ஆடுற மாதிரி இருந்துதான். அதுதான் பகவான் கூர்மாவதாரம் எடுத்த சரித்திரம். அதுக்கப்புறம் மந்திரமலை ரொம்ப அடிவரை போயிடுது இல்லையா? அது மூழ்கிடுமே. அதுக்காகத்தான் பகவான் மேலே நிற்காமல் ஆடிண்டே இருக்கேன்னு சொல்லிட்டு கூர்மமாக ஆடாமல் செய்யறதுக்காக கூர்மாவதாரம் எடுத்தார். அப்புறம் எப்படி இருந்தால் அந்த கூர்மம் 1,00,000 யோசனை அளவு பெரிதாக இருக்குமா. அவ்வளோ பெரிய ஓடு. அப்படி பகவான் ஆமையாக அவதரிக்கிறார். ஆமை கீழே செல்ல முடியாது இல்லையா? அதுக்காக அந்த ஓட்டுக்கு மேலே மந்திரமலை இப்போ ஜம்மு நின்னது. பகவான் தான் கூர்மாவதாரம் எடுத்துட்டாரே, அதுக்கு மேலே மந்திரமலை இப்போ ஆடவே இல்லை. அதனால் கீழே போகிறது தடுக்கப்பட்டது. அதுக்கப்புறம் பகவான் என்ன பண்ணார்? இன்னொரு உருவம் எடுத்து மலைக்கு மேல் பக்கத்தில் அழுத்தி கொண்டார். ஸோ மேலே இருந்தும் விழாது, கீழேயும் விழாமல் 2 பக்கமும் நன்னா பிடித்து கொண்டார். அப்படியே பார்க்கடல் கடையப்பட்டது. அதிலிருந்து அமுதம் வந்தது. இப்போ அமுதம் அசுரர்களுக்கு போகாமல் இருக்க வேண்டுமே. அப்போ என்ன பண்ணார் பகவான்? அதிரூப சுந்தரியாக பகவானே மோகினி அவதாரம் எடுத்தார். அவ்வளவு அழகான பெண் ரூபம். அதை கையில் ஒரு சட்டியும் ஒரு அகப்பையும் எடுத்து கொண்டு வந்து தேவர்கள் ஒரு பக்கம் அசுரர்கள் ஒரு பக்கமாக உட்கார சொன்னார். முதல்ல எங்களுக்கு தான் தர வேண்டும் என்று அசுரர்கள் சண்டை போட ஆரம்பித்தார்கள். ஆனால் அமுதம் யாருக்கு கொடுக்கணும்? தேவர்களுக்கு தானே கொடுக்கணும். அதனால் பகவான் என்ன பண்ணார்? முதல்ல வீக்காக இருக்கிற பலவீனமாக இருக்கல தேவர்கள், அவளுக்கு நம்ம கொடுத்துருவோம். நீங்கள் நல்ல பலசாலி, இன்னும் கடைசியில் உள்ளதெல்லாம் உங்களுக்கு அத்தனையும் கொடுத்துட்றேன் அப்படின்னு அசுரர்கிட்ட சொன்னாலாம். சரின்னு அவளுக்கு உட்காந்துட்டா. அப்புறம் மோகினி அவதாரம் இல்லையா? அவர் அப்படியே மெல்ல மெல்ல அண்ணனோட போட்டு அப்படியே கொடுக்கறத பார்த்து பார்த்து அப்படியே மயங்கிட்டாலாம் அசுரர்கள்லாம். மறந்தே போயிட்டா தான் அமுதம் சாப்பிடணுங்கிறதையே. அந்த அவதாரத்திலேயே மயங்கி போயிட்டா. மோகினி அவதாரத்திலேயே பெருமாள் எப்படி இருந்தாரா? அமுதில் வரும் பெண் அமுது அல்லவா அவர். அசுரர்கள்லாம் பகவான் அழகுக்கு முன்னாடியா உப்பு சாரான அமுதம் எப்படி இருக்கும்? வேண்டாம், அதை பற்றி அவன் மறந்தே போயிட்டா. பகவானோட மோகினி அவதாரத்தையே பார்த்துட்டு இருந்தா. அப்படி அசுரர்கள்லாம் ரொம்ப மோகினி அவதாரத்தில் அழகில் மயங்கி இருக்க, அப்போது சிங்கிக்காங்கிற என்ற அசுரனுக்கு 2 பிள்ளைகள், ராகு கேதுன்னு 2 பிள்ளைகள். அவள் அப்படி பார்த்தாளாம். பார்த்தா தேவர்களுக்கே கொடுத்துட்டே இருக்கா, அதில் ஒன்றுமே இல்லை. இப்படி அசுரர்கள் முட்டாள்தனமாக மயங்கி இருக்காளே சொல்லிட்டு அவள் என்ன பண்ணா? அந்த 2 பேரும் தேவர்கள் போல வேடம் விட்டு தேவர்கள் பஸ்ஸில் வந்து உட்காந்துட்டாளாம். அப்போது சூரியன் சந்திரன் என்ன பண்ணா? பெருமாளுக்கு அப்படி சைமிக் ஆக்ஷன் கை காமிச்சா. இந்த 2 பேரும் அசுரர்கள் அவள் வந்து இங்கே அமுதம் கொடுக்கறதுக்கு வந்துட்டா. அமுதம் கொடுக்க வேண்டான்னு அப்படி சைகை காட்டினான். அதனால் பகவான் அருகில் போகும்போது அகப்பையில் தலையை தட்டினார். கையில் அகப்பை வச்சிருந்தார் இல்லையா, அதை வச்சு தலையில் தட்டினார். அதனால தான் ராகு கேதுக்கு தலை கிடையாது. மேலும் அவள் சாயா கிரகங்கள், எந்த கிரகத்தையா ஒட்டி செல்கிறதோ அதை போல் அவள் நடப்பாள். அவளுக்கும் தனியாக ஒரு கிரகம் கிடையாது. இந்த வஞ்சத்தை தீர்க்க தான் இன்னும் சூரிய கிரகணம் சந்திர கிரகணம்லாம் வந்துட்டே இருக்கு. ஏமாற்றப்பட்டதால் ஒவ்வொரு முறையும் சந்திரகிரகணம் வந்தால் சந்திரனையும், சூரிய கிரகணம் வந்தால் சூரியனையும் பிடித்து கொள்கிறது. மோகினி அவதாரம் இந்த மாதிரி எல்லா தேவர்களுக்கெல்லாம் அமிர்தத்தை கொடுத்து முடிஞ்சு போயிடுது. இந்திரனும் பார்க்கடலில் வந்த மகாலட்சுமி வந்தா இல்லையா,
அவ சோஸ்திரம் பாடி எழுந்த செல்வத்தையும் பெற்றான், நல்ல பலமும் கிடைச்சது. ஸோ சாகாவரமும் கிடைச்சாச்சு அவனுக்கு. இப்போ அசுரர்களுக்கு பலம் குறைஞ்சி போச்சு. இதில் ஒரு குறை என்னன்னாக்க, தக்ஷ பிரஜாபதிக்கு பல பெண்கள் பிறந்தனன்னு பார்த்தோம் இல்லையா. அதில் அதித்தி திதின்னு ரெண்டு பேரையும் கஷ்யப பிரஜாபதி தான் கல்யாணம் பண்ணிட்டார். அதையும் நம்ம முன்னாடியே பார்த்தோம். திதிக்கு பிறந்தவர்கள் தான் அசுரர்கள், அவர்கள் தைத்திரியர்கள்னு சொல்லுவா. அதித்திக்கு பிறந்தவர்கள் தேவர்கள். இவர்கள் இருவருக்கும் தந்தை யாரு? கஷ்யப பிரஜாபதி. தேவர்கள் அசுரர் ரெண்டு பேருக்குமே கஷ்யப பிரஜாபதி தான் தந்தை. தேவர்கள் கை ஓங்கி இருக்கும்போது தித்தி கஷ்யப்பட்ட முறையிடுவாளாம். அது பாரு, அசுர பிள்ளைலாம் கஷ்டப்படுறா பாரும்பாளாம். அசுரர் கை ஓங்கி இருக்கும்போது அதித்தி போய் முறையிடுவாளாம். அது மாதிரி யார் யார் முறையிடுறாளோ அதுக்கேற்ற மாதிரி கஷ்யப பிரஜாபதி உதவி செய்வாராம். இப்படி தேவர்களுக்கு இப்போ ஓங்கி இருந்தனால தேவர்களுக்கும் அசுரர்களுக்கும் பெரிய யுத்தம் உண்டது. அதுக்கப்புறம் தேவர்கள் அதில் ஜெயிச்சுட்டா. ஒரு சமயம் அசுரர்களை தோத்த உடனே அதில் பிரகலாதனோட பேரன் அவன் இந்த மகாபலி அவன் ஆண்டு வந்துட்டு இருந்தான். பிரகலாதனோட பையன் விரோச்சனன், அவனோட பையன் தான் மகாபலி. இந்த பலி சக்கரவர்த்திக்கு குரு யாருன்னா சுக்கராச்சாரியார். தன் குருட்ட போய் ரொம்ப குரு பக்தியாக இருந்ததுனால எழுந்த சக்தியெல்லாம் மீண்டும் கிடைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நல்ல தவம் அவற்றை வாங்கிட்டு சக்தியெல்லாம் வாங்கிட்டான். சக்தி வந்ததும் இந்திரனோட போரிட்டு 3 லோகங்களையும், அதாவது பூகு புவக சுவக 3ஐயும் மகாபலி வாங்கிட்டான். அதுக்கப்புறம் இந்திரனை விரட்டி விட்டான். இப்போ அதனால அதித்தி தேவி என்ன பண்ணா, கஷ்யப்பட்டு போய் முறையிட்டாள். பாரு, என் குழந்தை இருக்கிறது கூட இடம் இல்லாமல் கஷ்டப்படுறா, எல்லாத்தையும் பலி பறிச்சுட்டு போயிட்டான், எனக்கு நீங்கள் ஒரு குழந்தை வரம் கொடுக்கணும். அந்த குழந்தை எல்லா அசுரர்களையும் அப்படியே ஜெயிச்சுட்டு மறுபடியும் இந்திரனுக்கு எல்லா இதுவும் வரணும், சக்தியும் வரணும், செல்வம் வரணும் அப்படின்னு பிரார்த்திச்சுட்டார். அப்போ இவர் கஷ்யப்பர் சொன்னார், சரி அதுக்கு நீ பயோவிரதம்ங்கிற விரதத்தை எடுத்துக்கோ. பயோவிரதம் என்னன்னாக்க பங்குனி மாதம் சுக்லபட்சத்தில் தொடங்கணும். இந்த விரதத்தை ரொம்ப சிரத்தையோடு அனுஷ்டித்தால் அனைவரையும் ஜெயிக்கக்கூடிய குழந்தை உனக்கு பிறக்கும். பங்குனி மாதம் வளர்பிறையில் 12 நாட்கள் பயோவிரதம் நீ அனுஷ்டிக்கணும். அரவிந்த லோச்சனான தாமரை கண்ணன் இருக்கானே, அவனை அப்படியே நீ மனசில் கொண்டு வந்து தொழணும். அதுக்கப்புறம் முள்ளம்பன்றியோட மூக்கு இருக்கு இல்லையா, அதால் குத்தப்பட்ட மண்ணை, அது எங்கே கிடைக்குமோ அது தெரியாது, அதை கொண்டு வந்து அந்த மண்ணால் நீ உடம்புல பூசிட்டு குளிக்கணும். அதுக்கப்புறம் கை கூப்பிண்டு, பகவானே என் பாவங்களெல்லாம் தொலைத்து நான் ஆசைப்பட்டபடி பிள்ளையை கொடு அப்படின்னு பகவானை குறித்து நீ துதிக்கணும். அவன் என்ன துதிச்சாங்கிறத நம்ம அடுத்ததில் பார்க்கலாம்.